அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முஸ்லீமின் வாழ்க்கையின் அடித்தளம் என்ன? அது கலிமா. கலிமா என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது நம்பிக்கை, அது உறுதி, அது சொர்க்கத்திற்கான திறவுகோல். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது ஒரு முஸ்லீம் தெரிந்திருக்க வேண்டிய 5 கலிமாக்கள் பற்றி. கவனமாக கேளுங்கள். இந்த வீடியோ முடியும் முன் நீங்கள் மனதார சொல்ல வேண்டும். முதல் கலிமா கலிமத்து தையிபா, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அர்த்தம்: அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராவார். இதுதான் இஸ்லாமின் அடித்தளம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த கலிமாவை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த ஒரு வாக்கியம் ஒரு மனிதரை காஃபிரிலிருந்து முஸ்லிமாக மாற்றுகிறது. இரண்டாவது கலிமா கலிமத்து ஷஹாதத். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அர்த்தம்: நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாரும் தூதரும் ஆவார். இது வெறும் நம்பிக்கை அல்ல, இது ஒரு சாட்சி. மூன்றாவது கலிமா கலிமத்து தம்ஜீத். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அர்த்தம்: அல்லாஹு தூயவன், அல்லாஹுவுக்கே புகழ், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை, அல்லாஹு மிகப்பெரியவன். இந்த கலிமா அல்லாஹுவை மகிமைப்படுத்துகிறது. நான்காவது கலிமா கலிமத்து தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் ஹைரு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பொருள்: அல்லாஹு ஒருவன், அவருக்கு இணை இல்லை, அவருக்கே அரசாட்சி, அவருக்கே புகழ் அனைத்தும். அவர் உயிர் கொடுப்பவர், அவர் மரணம் தருபவர், அவர் என்றும் உயிருடன் இருப்பவர். ஐந்தாவது கலிமா ரத்துல் குப்ர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அனா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு இன்னக அன்த அல்லாமுல் குயூப். துப்து அன்ஹு வ தபர்ரஅது அன் குல்லி தீனின் சிவா தீனில் இஸ்லாமி வ அஸ்லம்து ஆமன்து வ அகூலு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பொருள்: யா அல்லாஹ், நிச்சயமாக நான் அறிந்தவனாக இருக்கும் நிலையில் உனக்கு எப்பொருளையும் இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் நான் காவல் தேடுகிறேன். நான் அறியாமல் செய்த பாவங்களுக்காக உன்னிடம் நான் மன்னிப்பையும் தேடுகிறேன். நிச்சயமாக நீ மறைவானவற்றை நன்கு அறிந்தவன். நான் பாவங்களை விட்டும் தௌபா செய்து மீண்டேன். இஸ்லாம் மார்க்கத்தை தவிர மற்றெல்லா மார்க்கங்களை விட்டும் நான் நீங்கிவிட்டேன். அல்லாஹ்வுக்கு நான் வழிபட்டு விட்டேன். நான் ஈமான் கொண்டேன். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நான் கூறுகிறேன். ஏன் 5 கலிமா முக்கியம்? ஈமானை வலிப்படுத்துகிறது, பாவங்களை மன்னிக்க வைக்கிறது, நம்மை அல்லாஹுவுடன் இணைக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழியில் நடத்துகிறது. ஒரு குழந்தைக்கும் ஒரு பெரியவருக்கும் முதலில் கற்றுக் கொடுக்க வேண்டிய கலிமாதான். நண்பர்களே, நாம் தினமும் எத்தனை முறை கலிமா சொல்கிறோம்? அதை மனதார சொல்கிறோமா? இந்த ரமலான் முதல் ஒவ்வொரு நாளும் 5 கலிமாவையும் சொல்ல ஆரம்பிப்போமா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இஸ்லாமிய அறிவு வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.